வணக்கம். நான் ஆனந்த். கவின், ஆண்ட்ரியா இவங்களாம் நடிச்சு டைரக்டர் விகர்ணன் அசோக் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் மாஸ்க். இந்த படம் வந்து ஒரு காமெடி சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வேட்டைக்காரன்ல விஜய் மாதிரி, வேல் படத்துல சூர்யா மாதிரி கவினும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரு. இவருக்கு வந்து பணம்னா பணத்து மேல ஒரு பெரிய பேராசை, எப்படியாவது பணம் வந்து அதிகமா சம்பாரிச்சிருங்கிற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமா இவர்கிட்ட கொஞ்சம் பொம்பளை சோக்கு உண்டு. இப்படி பொம்பளை சோக்கு இருக்கிற கவின் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு லேடி கிட்ட ஒரு அஃபேர் மாதிரி இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஸ்மூத்தா அவங்களோட அஃபேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த லேடி வந்து, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, நீங்க வாங்க ரெண்டு பேரும் பாக்ஸிங் பண்ணி விளாடலாம் அப்படின்னு கூப்பிடுறப்ப அவசரத்துல போனபோது கிளவுஸ் எடுக்க மறந்துட்டார். இந்த கிளவுஸுக்காக பல கடைகள் அந்த நடுராத்திரியில கஷ்டப்பட்டு தேடி அலைகிறாரு. அந்த அலைகிற அந்த சமயத்துல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு கவின். ஆண்ட்ரியா வந்து அவங்களோட சொசைட்டிக்கு, அவங்கள பொறுத்தவரை சொசைட்டி வந்து அவங்கள வந்து ஒரு பெண் சீர்திருத்தவாதி, பெண் பாதுகாவலர்னு சொல்லி அவங்கள பார்க்குது. அவங்களும் இந்த மாதிரி எல்லாரையும் வெளி உலகத்தை நம்ப வச்சு ஒரு பெரிய அரசியல்வாதியோட பினாமியா அவங்க இருக்கிறாங்க. இவங்களோட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வந்து ஒரு நாள் மிஸ் ஆயிருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கவின் அவங்க வந்து கூப்பிடுறாங்க. நீ தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படிங்கிறாங்க. நீ கண்டுபிடிச்சனா நீ கேட்கிற பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. கவின் ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காரு. இப்ப இந்த பிரச்சனை இப்ப இவங்களுக்கு இந்த சால்வ் பண்ணி வேற கொடுக்கணும். அந்த பிரச்சனையில அவர் மாட்டிக்கிட்டாருன்னா அவரோட உயிருக்கே பெரிய ஆபத்தா போயிடும் கவின். இதெல்லாம் இவர் எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் மாஸ்க். படத்துல கவினோட லுக் ஆகட்டும், அந்த ஆக்டிங் ஆகட்டும், ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி அவர் நடிச்ச படங்களை பார்த்ததுதான். அங்கங்க நம்ம அண்ணாவோட ஆக்டிங் வந்து வருது, அது தவிர்க்க முடியாதது. அது மாதிரி படத்துல கேரக்டர் ஆர்க் வந்து கவினுக்காகட்டும் ஆண்ட்ரியாவுக்காகட்டும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு டைரக்டர் அசோக். படத்தோட இன்டர்வலும் படத்தோட கிளைமேக்ஸும் ஒரு பீக் சினிமா தான். உண்மையாக படத்தோட பீக் எலமெண்ட் தான் படத்துல. இந்த ரெண்டு கேரக்டர் கவின், ஆண்ட்ரியா, இந்த ரெண்டு கேரக்டரை தவிர்த்து படத்துல ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஹிடனான ஒரு கேரக்டர் படத்துல இருக்கு. இந்த கேரக்டரா அப்படி மாறுச்சுங்கிறத நீங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் படத்துல இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் அது நம்ம எல்லாரையுமே அரட்டி விட்டுரும் அந்த கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் படத்துல இருக்கு. அது மாதிரி படத்தோட கோர் பிளாட் வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அது நம்ம ஆல்ரெடி பல சினிமாக்கள்ல பல படங்களை நம்ம பார்த்ததுதான். அது வந்து அவ்வளவு இதான இல்ல. அது நம்ம பார்க்கிறப்ப இது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிரும். அது இதல்ல. படத்துல ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து படத்துல நிறைய இடங்கள்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. படத்துல காமெடி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி டார்க் காமெடி கொஞ்சம் அதிகமாவே இருக்கு மாதிரி இருக்கு. படம் வந்து எந்த இடத்துலயுமே நம்மளை வந்து போர் அடிக்க வைக்கல. எல்லா படத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே நமக்கு அந்த சுவாரஸ்ய தன்மை குறையாம தான் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா நம்மளை கொண்டு போகுது. அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரம். அதே மாதிரிதான் கிளைமேக்ஸ் கிட்டையும் ரொம்ப ஒரு பயங்கரமான இதா இருக்கும். கிளைமேக்ஸ் இப்படி முடிப்பாங்கிற நம்ம கெஸ் பண்ணிக்க கூட மாட்டோம். படம் போற ஃப்ளோல ஓரளவு நம்ம கெஸ் பண்ணுவோம்ல, அப்படி சுத்தமா கெஸ் பண்ண முடியாது அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அது வந்து டைரக்டரோட ஒரு தரமான ஒரு ரைட்டிங்னே தான் சொல்லணும். அது மாதிரி படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட எஃபோர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லி வந்து ஃபைனலா நெல்சன் சொல்லி கொடுத்த அந்த ஒரு மேனரிசமை தவிர்த்து ஒரு புதுசா ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. படத்துல நெல்சனோட வாய்ஸ் ஓவர் இருக்கு. அவரோட வாய்ஸ் ஓவருமே அவரோட ஸ்டைலே இருக்கு. டைரக்டர் இந்த மாதிரி பண்ணுங்களாம, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க சார் சொன்ன மாதிரி தான் இருக்கு. அவருமே அந்த வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. படத்துல வர சாங்ஸ்லாம் ஓகே. படத்தை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா நம்மளை வந்து எங்கேஜா வச்சுக்கிற ஒரு படம் நம்ம கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.